வணக்கம். என் சிவர் பக்தர்களுக்காக ஒரு பதிவீடு. என்ன பதிவுன்னு பாத்தீங்கன்னா, மதுரை பாண்டிய மண்ணில இருந்து ஒரு மிக பழமையான சிவன் கோயிலை பத்தி இங்க போட போறோம். இந்த சிவன் கோயில் எதை நோக்கி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரை பாண்டிய நாட்டுல இருந்து கொட்டாம்பட்டி போற வழியில தர்காக்குடி என்னும் கிராமத்துல வந்து இந்த சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சிவன் கோயிலோட அமைப்பு பாத்தீங்கன்னா 800 வருஷம் பழமையான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து புதஞ்சு பூமிக்குள்ள போயிருச்சு. 1990 பக்கத்துல வந்துட்டு ஒருவர் வந்து இங்க வந்து தங்கி இருக்கும் போது அவரோட கனவுல போய் சிவபெருமான் சொல்லி அதுக்கப்புறம் இந்த சிவன் கோயிலாவது எடுத்து கட்டப்பட்டிருக்கு. இந்த சிவன் கோயிலோட வரலாறு பார்த்தோம்னா, தர்காக்குடி சிவன் கோயில் ஐயாப்பட்டி சிவன் கோயில் இறை திருக்கோடீஸ்வரர் என கல்வெழுத்துக்கு வரக்கூடிய, அதாவது இந்த ஆலயத்தோட கருவறையில் அமர்ந்திருக்க சிவனோட பேர் வந்து திருக்கோடீஸ்வரர். இந்த கோயில வந்து கட்டப்பட்ட காலகட்டம்னு பாத்தீங்கன்னா கிபி 800 வருஷத்துக்கு முன்னாடி. இதுல வந்து யார் யார் வந்து கட்டிக்கிறான்னு பார்த்தா, பாண்டிய மன்னர்களுக்கு பிற்கால பாண்டியர்களான குலசேகர பாண்டியன், வீரபாண்டியன், பராக்கிரம பாண்டியன் 3 மன்னர்களால வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் கட்டப்பட்ட வருடத்துல வந்து எப்ப புதஞ்சது அப்படின்றது தெரியல. ஆனா வரலாற்று படி பார்த்தா 800 வருஷம் பழமையான சிவன் கோயில் ஆகும். இந்த கோயிலோட கருவறையில் இருக்க சிவனோட பேர் திருக்கோடீஸ்வரர் ஆலயம். அம்பாலோட பெயர் திரு காமக்கோட்டை மடந்தை நாச்சியா அப்படின்ற பேர்ல வந்து இங்க அருள் பளித்து கொண்டு இருக்காங்க. இந்த தலத்தோட சிறப்பு என்னன்னா, பஞ்ச பயிரில் வந்து இங்க அருள் பளிச்சு வந்துருக்காங்க. கன்னிமலையில விநாயகரும், வாயு மலையில வந்து முருகபகவானும், ஈசானி மலையில காலபைரவரும், அக்னி மலையில வந்து சூரிய பகவானும் அமைஞ்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து மக்கள் வந்து வரி தரன்றதுக்காக இந்த பதிவேடு வந்து போட்டுக்கிருக்கோம். பௌர்ணமி பூஜைக்காக 10 மக்கள் வந்து இங்க பூஜை நடத்திக்கிருக்கான். இந்த கோயிலை வந்து சிறப்பை வந்துட்டு எடுத்தவர் அண்ணன் மாணிக்கவாசகர் பெயர் கொண்ட ஒரு மாணிக்கமான ஒரு தங்கம் தான் இந்த கோயிலை வந்து எடுத்திருக்காரு. 1990க்கு பிறகு வந்துட்டு புதஞ்சிருந்துச்சு. அந்த ஆலயத்தை வந்து எப்படி எடுத்து கட்டினாங்கிறது வந்து அண்ணனுக்கு தான் முழு விவரம் தெரியும். அண்ணா, நீங்க சொல்லுங்க, அந்த ஆலயத்தை வந்து எப்படி எடுத்து கட்டினீங்க? வணக்கம் ஜாமி, நான் மாணிக்கம் பேசுறேன், சிவனடியார். இது இந்த ஊருக்கு திருவிழாவுக்கு வந்தப்ப மந்தையம்மன் ஊருக்கு வந்துருக்கு. அங்கே திருவிழாவுக்கு வந்தப்ப இங்கே முள்ளுங்கிள்ளும் அரைச்சி என்னன்னு பார்த்தா சிவன் கோயிலாக இருந்தது. அப்புறம் வெட்டி கிட்டி சுத்தம் பண்ணி கோயில் மேலே 2 மரம் முளைச்சிருந்தது. அதெல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ 22 வருஷமா இப்போ பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்கள் பௌர்ணமி பூஜை, விளக்கு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது பராக்கிரம பாண்டியன், குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில். இது தொல்லியல் சேர்ந்தது. திருப்பனந்தாம் மடத்தின் மூலியமாக தெப்பக்குளம்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் வந்து சாமியை ஜெயிச்சு அருள் பெறும்படி பண்ணி பயன்படுது. இந்த கோயிலை வந்துட்டு எதுக்கு எடுத்து போறோம்னா, மக்கள் வந்து வரியை தரணும். 1000 மக்கள் வரியை தந்தா இந்த இடத்துல வந்து சிறப்புமிக்க ஒரு வழிபாடு வந்து நடக்கும். அந்த வழிபாடு நடக்குன்ற ஒரு காரணத்துக்காக இந்த பதிவு போறோம். அதை தாண்டி வந்துட்டு 1990க்கு பிறகு வந்துட்டு இருமுறை இந்த கோயில வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஆனா இப்ப வந்து தொழில்துறை பாதுகாப்பட்ட கோயில்ன்றதுனால தொழில்துறை வந்து அனுமதி கொடுக்க மாட்டேது. எல்லா மக்களையும் இணைஞ்சு வந்தா இந்த இடத்துல வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி, பட்டாபிஷேகம் நடத்தி இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு பெருமையை சேர்க்கலாம். 1000 மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு அருள் பலிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ பதிவுறோம். மக்கள் அனைவரும் சிவபக்தர்களும் எல்லா பேரும் சேர்ந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இந்த ஆலயத்தோட இருப்பிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து திருச்சி போற புறவழி பைபாஸ்ல கொட்டாம்பட்டின்ற ஊருக்கு பக்கத்துல தர்காக்குடி என்ற கிராமத்துல இருந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இப்ப வாங்க இந்த ஆலயத்தை சுத்தி யார் யார் இருக்காங்கன்னு பாப்போம், எந்தெந்த தெய்வங்கள் இருக்குன்னு பாப்போம். அப்படியே வாங்க. இங்க முதலா வந்துட்டு விநாயகர் பெருமான் வந்து கன்னிமலையில எல்லா ஆலயத்திலயும் அமைஞ்சிருக்க மாதிரி விநாயகர் பெருமான் அமைஞ்சிருக்காரு. இங்கிட்ட பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காரு. அப்படியே உள்ள அவங்க முருகன் கோயிலுக்கு. கோயில் கருவறைக்கும் பின்னாடி எல்லா இடத்துலயும் அமைஞ்ச மாதிரி லிங்கேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. வாயு மூலையில நம்மளோட முருகப்பெருமான், எல்லாருக்கும் விருப்பப்பட்ட தமிழ் தெய்வமான வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் அமைஞ்சிருக்காரு. அப்படியே வாங்க, சிவன் கோயில் தெற்கு முகத்துல வந்து தாய் துர்கா தேவி அம்மா வந்து அமர்ந்திருக்காங்க. இதை தாண்டி எப்பயும் போல வடக்கு நோக்கி சண்டீஸ்வரர் வந்து கோயில் ஆலயத்துல அமைஞ்சிருக்காரு. சண்டீஸ்வரர் அணைஞ்சிக்கிருவோம்.
மதுரை மீனாட்சி அம்மனோட பெயர் தூய தமிழ்ல வந்துட்டு கல்வெட்டுல 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்க்கும்போது திரு காமக்கோட்டை மடந்தை நாச்சியா அப்படின்ற பெயர்ல வந்துட்டு வரலாற்றுல வந்து தெரியப்படுத்திருந்தாங்க. ஆனா 1990லயே வந்துட்டு இந்த அம்மாவோட பெயர் வந்து திரு காமக்கோட்டை மடந்தை நாச்சியா அப்படின்ட்டு இந்த கல்வெட்டுல தெரிஞ்சிருக்கு. இந்த மதுரை மீனாட்சி அம்மனோட இந்த கோயில் வந்து சம்மந்தப்பட்ட கோயிலாக முழுசா வந்து தெரிஞ்சுக்குங்க. அப்படியே இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா காலபைரவர் வந்து வீட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல வந்து வீரபத்திரர் சாமி இருக்கு. இந்த காலபைரவர் வந்து ஒரு மட்டும் இல்ல, பஞ்ச பைரவர்கள் சேர்ந்து இந்த காலபைரவோட கோயில் இது. இந்த ஸ்தலம் வந்துட்டு பைரவர்களுக்கான ஸ்தலமா தான் இருந்திருக்கணும். காலபைரவரை வணங்கிக்கோங்க. அப்படியே நாங்க சூரிய பவனம் வணங்க போவோம். அக்னிமலையில சூரிய பவனம் அமைஞ்சிருக்காங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் அமைஞ்சது போல இங்கேயும் அமைஞ்சிருக்காங்க. அப்படியே இந்த பௌர்ணமி பூஜை நடத்த அன்னமரங்களை பாருங்க. இயற்கையா வந்து சிவத்தொண்டுடைய செய்வதற்காக வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தை கடந்து இந்த அன்னமார்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு சிவத்தொண்டுடையம் பண்ணிக்கிருக்காங்க. எப்படி அவங்களோட சிவ பத்தின்னு பாருங்க. ஒரு மாதிரி மனிதர்கள் இருக்கிறனால தான் இன்னும் சிவ ஆலயங்கள் வந்து முழுமையா வந்துட்டு உயிர் பெற்று வந்துருக்கு. அன்னைமார்களை முழுமையா பாருங்க. இது போல எல்லா மக்களும் இந்த ஆலயத்துக்கு வரன்ற ஒரு நன்மைக்காக இந்த வீடியோ போட்டுக்கிருக்கான். அப்படியே வாங்க தகப்பனார் சன்னதிக்கு போவோம். உள்ள தலைவருக்கு வந்து இளந்த மரம், இந்த திருச்செந்தூர் அடைய மரத்தை காமிங்க. திருச்செந்தூர்ல கொடுக்க இளவீதி மரம் இங்க இருக்கு. பன்னீர் மரம். இந்த மரத்தோட விருட்சம் வந்து இந்த தளத்தோட விருட்சம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் மரம். திருச்செந்தூரோட பன்னீர் மரம். அந்த பன்னீர் மரத்தை பாத்தீங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. தலை விருட்சம் விபூதி வச்சு பூசினா எல்லா நோயும் தீரும். இதோட விறகை எடுத்து திருநீர் எடுத்து பூசினோம்னா எல்லா நோயும் தீர்ந்தது அதிகம். அப்படியே நந்தி பகவானை பாருங்க. எல்லா இடத்துலயும் அமைஞ்சிருக்க மாதிரி நந்தி பகவானும் அவர் நோக்கி மேற்கு நோக்கி அமர்ந்து சிவபெருமானை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்காரு. வாங்க அப்படியே நம்மளுடைய தகப்பனான சிவபெருமானை பார்க்க போவோம். அலங்காரம் பண்ணா போட வேண்டியதானே. வந்தாச்சு நம்ம தகப்பனோட ஆலயத்தை கருவறையை பார்க்கறதுக்கு. இவரோட பேர் பாத்தீங்கன்னா பேர்லயே வந்து திருக்கோடீஸ்வரர். அன்பிலும் ஆழத்திலும் அதிகமான அன்பு கொண்டவர்னா நம்மளோட ஐயா திருக்கோடீஸ்வரர் தான். ஆணவம் இல்லாத மனிதர்கிட்ட அன்பு கொண்டு உள்ளத்திட்ட நெருங்கி போய் அவங்களுக்கு வந்து தெய்வம்டா என்ன, ஆன்மீகம்டா என்ன, முன் ஜென்ம ஞாபகங்கள் என்னன்னா பதிய வைக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு தெய்வம். மனிதனிட எளிமையா வந்துட்டு அனுகிரகத்தை கொடுத்து அன்பை கொடுக்க ஒரு எளிமையான தெய்வம் இந்த இடத்துல இருக்காரு. இன்னைக்கு இந்த இடத்துல வழிபாடு பண்றதுக்கு அதிகமான மக்கள் இல்லை. இந்த இடத்த வந்து வழிபாடு பண்றதுக்கு எல்லா மக்களும் கூடி வந்து ஒரு நல்லதொரு நிகழ்வு இந்த இடத்துல நடந்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எல்லா பேரும் ஒருங்கிணைப்பு கொடுத்து இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அந்த ஒத்துழைப்பு நீங்க கொடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து எல்லா பேரும் பகிருங்க. இந்த ஆலயத்தோட வரலாறு எடுத்து சொல்லுங்க. இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. 10 மக்கள் இங்க வரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோ பதிவுறோம். மக்கள் புரிஞ்சுட்டு இந்த ஆலயத்துக்கு வர கையெழுத்து கும்புறேன். நன்றி, வணக்கம். ஒரு பேர் வந்து திருக்கோடீஸ்வரர் அப்படின்ற பேர்ல இருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் மிக தொடர்புடைய ஒரு கோயிலாகும். அங்கே பெரிய கோயிலா பாண்டிய மன்னர் கட்டினாலும் பாண்டியர்களுக்கு பின்னாடி வந்த பிற்கால மன்னர்கள் குலசேகர பாண்டியன், உக்கிர பாண்டியன், பிராய்கிர பாண்டியன் 3 மன்னர்களால இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னனுக்கு இங்கிருந்து தங்க கிரீடம் செஞ்சு இங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படியேப்பட்ட சிறப்பான கோவில். இந்த கோவிலுக்கு வந்தா என்னென்ன நன்மை நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு திருமண தடனைக்கும் அப்படி திருமணம் இங்க வந்து இந்த ஆலயத்துல வந்து பண்றவங்களுக்கு ஆண் குழந்தை தான் முதல் குழந்தையா பிறக்கணும். 3வது குலதெய்வ வழிபாடு விடுபட்டு போனவங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தா குலதெய்வ வழிபாடு நடக்கின்ற ஒரு ஐதீகம் உண்டு. சொத்து வரவங்க வந்து தீரும். தீராத சொத்தா இருந்தாலும் இந்த எல்லைக்கு வந்தா தீரும். முன்னோர்களோட சாபம் வந்து நிவர்த்தி ஏறிய கோயிலா இந்த திருக்கோடீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இன்னைக்கு சண்டையில வந்து லிங்கமா இருக்கவர் வந்து ஒரு குழந்தையா வடிவம் கொடுத்து இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. குழந்தை வரம் வேணும்னு கேட்கறவங்க இங்க வந்துட்டு போனா குழந்தை வரம் கிடைக்கும். இந்த ஆலயத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் இங்க வரணும். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்துல இருந்து திருச்சி போற வழி புறவழி பைபாஸ்ல கொட்டாம்பட்டி பக்கத்துல தக்காக்குடின்ற கிராமத்துல வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. மக்கள் வரணும். நன்றி.
சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய
Namaste.
சிவாய நம ஓம் நம சிவாய 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 சிவாய